பிரியா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட அது கேட்கும்னு நினச்சேன். ஏன் இந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி பார்க்குறீங்க, கடைசியில் ஒன்றுமே பிடிக்கலன்னு வேறு கடைக்கு போயிடுறீங்க. இதே நாங்களாம் பாரு, ஒரு கடைக்கு போவோம், 4 ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவோம், ஒன்றை செலக்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருப்போம். எங்க பொதுவாகவே எங்களுக்குலாம் இந்த ட்ரெஸ்ஸு நகைனா ரொம்ப பிடிக்கும். அதனால போடுற ட்ரெஸ்ஸு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பார்த்து பார்த்து எடுப்போம். அதனால தான் சீக்கிரமா எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதுவே உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் போனோன்னே சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறீங்க. பாருடா, கரெக்டாக அப்படியே சொல்கிறீங்களே எங்களை பற்றி. சரி, இன்னைக்கு நான் தீபாவளி ஸ்பெஷலு ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அண்ட் ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே கிரன்ச்சியான ரிப்பன் பக்கோடா இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு 1 கப் கிட்ட அரிசி மாவு, 1/2 கப் கிட்ட கடலை மாவு, 1/4 கப் கிட்ட பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதையும் அந்த மாவோட சேர்த்து இது 3த்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு செய்யறதுனால மாவு நல்லா நைஸா இருக்கும். இதனால ரிப்பன் பக்கோடா பிடியும் போது கஷ்டம் இல்லாம இருக்கும். இன்னும் கொஞ்சமா கருப்பெல்லு, ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவு நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாம இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு இது போல எடுத்துக்கலாம். இப்ப மாவு நல்லா உருட்டை பண்ணி முறுக்கு குழாயில போட்டுருங்க. இந்த ரிப்பன் பக்கோடா ஆச்சு தான் நான் எடுத்திருக்கேன். கடாயில எண்ணெய் ஊத்தி லோ ஃபிளேம்லயே நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரிப்பன் பக்கோடாவை இது போல பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் சொரசொரப்பு ஆனதுக்கு அப்புறமா கடாயில இருந்து எடுத்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலையும் பொரிச்சு இதோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, இன்ஸ்டன்ட் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.